ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான செய்தியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி சித்திரை 1. சரி, எதுக்காக சித்திரை 1 மிகப்பெரிய நல்ல நாளாக நினைக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? சித்திரை 1 அப்படிங்கும்போது தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தமிழனோட ஒவ்வொரு விவசாயியோட முக்கியமான வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம ஆடி மாதம் அப்படின்னாவே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேடி விதைக்க போகிற விதையை சித்திரை மாதமே ஒரு நல்ல நாளில், அதுவும் 1வது நாளிலே நம்ம என்ன பண்ணுவோம்னா முளைக்க வச்சு பார்ப்போம். அப்படி முளைக்க வைக்கிறது ஏதோ ஒரு கிண்ணிலேயோ ஏதோ ஒரு டப்பாக்குள்ளேயோ விதைக்க வைக்காமல் என்ன பண்ணுறோன்னா, நிலத்தை தோண்டி அந்த நிலமும் சீராக இருக்கா, அந்த நிலமும் ஏத்துவாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த விதையை விதைச்சு அதுக்கு இயற்கை உரமாக கொடுக்கணுங்கிறதுக்காக இலைதலைகளையே சேர்த்து விதைக்கிறோம். இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதிகமான பூச்சிக்கொல்லி உரங்களை, செயற்கை உரங்களை விதைச்சிட்ருக்கோம். அதனால் மண்ணோட தன்மையும் நம்மளோட உடல்நிலையும் மாறுபட்டுருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தானே என்னவோ இன்றைக்கி இயற்கை உணவுகளை எல்லாருமே நாடி போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு செயல் தான் இங்கே நடக்குது. ஒரு இடத்துல அந்த மண்ணோட பதத்தை பார்க்குறதுக்கு மண்ணையும் தோண்டி அதில் நல்ல விதையை சரி பார்க்குறதுக்கு அந்த விதையையும் தோண்டி அந்த விதையோட நல்ல ஒரு இலைகளை அதற்கு உரமாக உதைச்சிட்டு நம்ம பயன்படுத்துகிற அந்த கலப்பைக்கு பயன்படுத்துகிற அந்த கொழு, நம்ம மண்வெட்டை பயன்படுத்துகிற மண்வெட்டி, மாடுகளை கட்டி வைக்கிற கயிறு, அந்த உழும்போது பயன்படுத்துகிற அந்த கம்பு, விதைக்க பயன்படுத்துகிற கொட்டா, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து அந்த கடவுளோட ஆயுதமாக, அந்த கருப்பரோட ஆயுதமாக இருக்க அருவாள், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் சாமியாகவும் கும்பிட்டு அந்த விதையோட தன்மையை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி இந்த நல்ல நாளில் இந்த விஷயத்தை செய்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு இன்றைக்கி தெரியும்னு தெரியலை. இன்னும் எத்தனை தலைமுறை இந்த விஷயத்தை பண்ண போதுன்னு தெரியலை. இந்த தலைமுறையோட முடியக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த விவசாயம் எந்த தலைமுறையும் நல்லபடியாக இருக்கணும்னு எல்லாருமே நினச்சிக்கோங்க. உங்களோட தலைமுறைக்கு விவசாயத்தை சொல்லித்தரலைனாலும் விவசாயிங்களோட கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.